இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீட்டில் குளறுபடி இல்லை. விரைவில் நடைபெறவிருக்கும் 6 மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பானுக்கும் பரிசான் நேஷனலுக்கும் இடையிலான தொகுதி பங்கீட்டில் எந்தவொரு குளறுபடியும் ஏற்படுவதை தாம் விரும்பவில்லை என்று அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜஹீர் ஹமிடி தெரிவித்துள்ளார். இதுதான் தேசிய முன்னணியின் நிலைப்பாடு என்று அஹ்மத் ஜஹீர் குறிப்பிட்டுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை தேடித்தர முடியாதவர்கள் வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் நிலை ஏற்படுமானால் அதனால் பிரச்சினைகள் ஏற்படுவதை தவிர்க்க இவ்விரு கூட்டணிகளுக்கும் இடையில் எந்தவொரு குளறுபடியின்றி வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படுவது அவசியமாகும் என்று துணை பிரதமருமான அஹ்மத் ஜஹீர் குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் தினமான நேற்று கோலாலம்பூர் மாநகரில் 2 வெவ்வேறு இடங்களில் மக்களின் எழுச்சி என்னும் பெயரில் 2 ஊர்வலங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு தொடர்பாக போலீசார் 2 விசாரணை அறிக்கைகளை திறந்துள்ளனர். மாநகரின் மையப்பகுதியில் மாஜு ஜங்ஷன் கட்டிடத்திலிருந்து தொடங்கி ஜலான் துவான்கு அப்துல் ரஹ்மான் வாயிலாக லெபோ அம்பாங் வரையில் ஓர் ஊர்வலமும், ஜலான் துவான்கு அப்துல் ரஹ்மானில் சோகோ பேரங்காடியின் முன்புறம் ஓர் ஊர்வலமும் நடத்தப்பட்டுள்ளது தொடர்பில் இந்த விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளதாக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நோர் டெல்ஹான் யஹயா தெரிவித்தார். மாஜு ஜங்ஷன் ஊர்வலத்தில் சுமார் 200 பேர் பங்கு கொண்டுள்ள வேளையில் சோகோ பேரங்காடி முன்புறம் நடந்த ஊர்வலத்தில் சுமார் 30 பேர் பங்கு கொண்டுள்ளதாக நோர் டெல்ஹான் குறிப்பிட்டார். இந்த 2 ஊர்வலங்களையும் ஏற்பாடு செய்யப்பட்டவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுவர் என்றும் அவர் தெரிவித்தார். தொழிலாளர் தினத்தையொட்டி ஒரு தன்னார்வ மருத்துவரான டாக்டர் மலர் சாந்தி முன்னுதாரண பணியாளர் விருது வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டுள்ளார். நேற்று திங்கட்கிழமை புத்ராஜயா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற விருதளிப்பு நிகழ்வில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விருதினை வழங்கி சிறப்பு செய்துள்ளார். கோவிட்-19 நோய் தொற்று பரவல் கடுமையாக இருந்த காலகட்டத்தில் மக்களின் உயிர்காப்பு தொடர்பாக அதிகமான தகவல்களை சமூக வலைதளங்களில் வழங்கி மிகுந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியதற்காக டாக்டர் மலர் சாந்திக்கு இவ்விருது வழங்கப்பட்டது. மலாய் மொழியில் சரளமாக உரையாடும் திறனை கொண்டுள்ள டாக்டர் மலர் சாந்தி வழங்கிய ஒவ்வொரு தகவலும் பயன் மிகுந்ததாக இருந்ததுடன் அவரின் அடுத்தடுத்த தகவல்களை அறிவதற்கு சமூக வலைதளங்களில் அதிகமான ரசிகர் வட்டம் உருவாகியது. கோவிட்-19 நோய் தொற்று பரவலாக இருந்த காலத்தில் மக்களின் பாதுகாப்பு நடவடிக்கைக்கு அதீத முன்னுரிமை வழங்கி சேவையாற்றி வந்த செராஸ் கொலம்பியா ஏசியா மருத்துவமனையின் ஆபத்து அவசர பிரிவில் பணியாற்றி வரும் 40 வயது டாக்டர் மலர் சாந்தி மருத்துவத்துறைக்கே ஒரு எடுத்துக்காட்டு என்று வர்ணிக்கப்பட்டுள்ளார். ஹரிராயா பெருநாளின் விடுமுறைக்கு பிறகு பள்ளி அமர்வுகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் இன்னும் அதிகமான மாணவர்கள் முகக்கவசம் அணியாதது வருத்தத்தை அளிப்பதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இன்று காலை ஜொஹூர் மாசாய் தமான் மோலேக்கில் உள்ள பள்ளி பகுதியில் நடத்தப்பட்ட ஓர் ஆய்வில் பெரும்பாலான மாணவர்கள் முகக்கவசம் அணியாதது கண்டறியப்பட்டுள்ளது. கோவிட்-19 நோய் தொற்று மீண்டும் எழும் என்ற அச்சத்தின் காரணமாக முகக்கவசம் அணிவது கட்டாயப்படுத்தப்படாது என்றாலும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு முகக்கவசம் அணிவது அவசியமாகும் என்று கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி கல்வி அமைச்சு பரிந்துரை செய்தது. அதேவேளையில் மாணவர்களின் புறப்பாட நடவடிக்கை போன்ற கூட்ட நெரிசலின் போது முகக்கவசம் அணிவது அவர்களுக்கு பாதுகாப்பானது என்பதால் அதனை அணியுமாறு ஊக்குவிக்கப்படுவர் என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெரிவித்தார். ஓப்ஸ் தப்பீஸ் சோதனையில் 3550 வெள்ளி மதிப்புள்ள கத்தோம் இலைகள் மற்றும் தண்ணீர்களை போலீசார் கைப்பற்றியிருப்பதாக கொலிம் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ரிட்ஸ்வான் பின் சாலே தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி மாலை 6:30 மணியளவில் குலிம் கம்போங்பாலே புக்கிட் லூனூஸில் உள்ள ஒரு செம்பனை தோட்டத்தில் நடத்தப்பட்ட இந்த ஓப்ஸ் தப்பீஸ் சோதனையில் எண் பலகை இல்லாத கூடாரத்திற்குள் 330 பொட்டலங்களில் 1,65,000 லிட்டர் கத்தும் தண்ணீரும் 38 பைகளில் 190 கிலோகிராம் கத்தும் இலைகளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர்.
மேலும் இக்குற்றச் செயலில் ஈடுபட்டதாக நம்பப்படும் உள்நாட்டை சேர்ந்த 27 மற்றும் 39 வயதுடைய 2 ஆடவர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். நகரி செம்பிலான் கொலக்லாவாங் முக்க சாவோக் என்ற இடத்திற்கு அருகில் உள்ள வனப்பகுதியில் வேட்டையாடி கொண்டிருந்த போது மான் என்று நினைத்து தமது நண்பரை சுட்டுக் கொன்ற ஆடவருக்கு எதிரான தடுப்பு காவல் மேலும் 7 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வரும் 52 வயதுடைய அந்த நபருக்கு எதிரான தடுப்பு காவல் வரும் மே 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஜெலுபு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை சூப்பரிண்டென்டன்ட் மஸ்லான் உடேன் தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி அதிகாலை 5 மணியளவில் முக்க சாவோக்கில் உள்ள ஒரு வனப்பகுதிக்கு வேட்டையாட சென்றபோது உள்ளூரில் தயாரிக்கப்பட்டது என்று நம்பப்படும் துப்பாக்கி ஒன்றை பயன்படுத்தி 61 வயதுடைய ஆடவரை அந்நபர் சுட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று மஸ்லான் உடேன் குறிப்பிட்டார். மோட்டார் சைக்கிள் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து காரை மோதி விபத்துக்குள்ளானதில் ஆடவர் ஒருவர் உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் 1:15 மணியளவில் ஜொஹூர் ஜலான் பைபாஸ் கொத்ததிங்கி சாலையில் நிகழ்ந்தது. டொயோட்டா கேம்ரி ரக கார் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் சம்பந்தப்பட்ட இந்த சாலை விபத்தில் காரின் அடியில் சிக்கிக்கொண்ட 31 வயதுடைய ரஹ்மான் ஹஸ்ராட் என்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த வேளையில் அவரின் 37 வயதுடைய நண்பர் சொற்ப காயங்களுடன் உயிர் தப்பினார். காரின் அடியில் சிக்கிக்கொண்ட அந்நபரின் சடலத்தை மீட்பதற்கு 7 பேர் கொண்ட தீயணைப்பு படையினர் பலம் பயன்படுத்தப்பட்டதாக அதன் பேச்சாளர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.